இந்த கானானுக்கு போய் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க. இந்த சாம்பிளை தான் பேச போறேன். உங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் இந்த சாம்பிள் கொடுத்துருக்காரு. அதான் நீங்க சொல்ல வரேன். கர்த்தர் சொன்னாரு, நீ சாம்பிள் கொண்டு வந்தீலடா, ஆமா. அதை சாப்பிட்டீங்களடா, ஆமா. அந்த சாம்பிள்ல நீ சாப்பிட்ட அந்த வாழ்க்கை தான் இனிமே சஸ்டெயின் ஆகிற வாழ்க்கையா இருக்க போகுது. இனிமே அதுதான் உன் டெய்லி லைஃபா இருக்க. கையை தட்டுங்க, ஆமென். கானான் தேசத்தை குறித்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய தாசனாகிய காலேப் அவன் வேறே ஆவி உடையவனாய் இருந்தபடியால். கானான் தேசம் என்பது அது ஒரு கனவு தேசம். அதாவது இட் இஸ் அன்இமேஜினபிள் லேண்ட். இட் இஸ் இன்கன்சீவபிள் பிளஸ்ஸிங். அதாவது கிரகிக்க முடியாத அற்புதங்களுடையது. இட் இஸ் அன்ஸ்பீக்கபிள், அன்திங்கபிள், இன்கிரெடிபிள். It is beyond one's widest dream. ஒருவனுடைய மிகப்பெரிய கனவையும் தாண்டிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் கானான் வாழ்க்கை. இந்த கானான் வாழ்க்கை இஸ்ரவேலரின் கனவோ இல்லையோ, தேவனுடைய கனவா இருந்தது. அப்படித்தான் இந்த புதிய யுகத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோகம் என்பதை, பூமியில் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை என்பது தேவன் உங்களுக்காயும் எனக்காய் வைத்திருக்கிற மிகப்பெரிய கனவாய் அது இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அந்த கனவு தேசம். இது யாருடைய கனவு தேசம் என்றால் தேவனுடைய கனவு தேசம். கர்த்தர் என்ற சொல்றாரு, என் மக்கள்கிட்ட போய் இந்த கானானை பற்றி பேசிக்கிட்டே இரு, கானானை பற்றி பேசிக்கிட்டே இரு. ஏன்னா இவர்களை நான் அழைத்ததன் நோக்கம் அந்த கானான் வாழ்க்கை பூமியில் வாழ்வதுதான். மை பிலவர்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர், 4 காரு, 2 பங்களா, ஒரு வீடு, ஒரு வசதி, ஒரு மனைவி, சில குழந்தைகள் என்பது கானான் வாழ்க்கை அல்ல. Please don't underestimate the life of Canaan. கானான் வாழ்க்கை என்பது பரலோகத்தை பூமியில் அனுபவிப்பது. It is a resurrected life. அது உயிர்த்தெழுந்த வல்லமையிலே வாழுகிற ஒரு வாழ்க்கை. அது காலத்தை கடந்த ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, தெய்வீக ஆரோக்கியமுடைய ஒரு வாழ்க்கை, நாட்களை நேரத்தை திருப்புகிற ஒரு வாழ்க்கை. It is a supernatural life beyond your imagination. It is incredible, unspeakable, unthinkable. நீங்க நினைக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். You cannot conceive it in your mind. உங்களால் அதை கிரகிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திற்காக. வீழ்ச்சிக்கு முன்பாக இருந்த அந்த 3 அதிகாரம் மட்டும் இருந்து அது போதுங்க எனக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற பைபிளில் எல்லாம் செகண்ட் அந்த லோயர் வெர்ஷன் தான். நீங்க சரியான வெர்ஷன் பார்க்கணும்னா, ஹையஸ்ட் வெர்ஷன் பார்க்கணும்னா ஆதியாகமம் 1, 2, 3. அங்கே ஆதாமை எப்படி வாழ வைத்தாரோ அப்படித்தான் உன்னையும் என்னையும் வாழும்படிக்கு தேவன் சுத்தம் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு ஹையஸ்ட் வெர்ஷன் பார்க்கணும், இயேசுநாதரோட லைஃப். அவரோட லைஃப்ல எதெல்லாம் நடந்துச்சோ, எதெல்லாம் நடக்கலையோ உன் வாழ்க்கையில என் வாழ்க்கை நடக்காது. அவருக்கு முன்பா எதெல்லாம் நடுங்குச்சோ அது உன் வாழ்க்கை என் வாழ்க்கை நடுங்கும். அவருக்கு முன்பா எதெல்லாம் சுத்தமானதோ அதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு சுத்தமாகும். அதுக்கு முன்னாடி நேரா போன ஆதாம் தான். ஆதாம்கிட்ட இருந்தது உங்க இமேஜினேஷனுக்கு மேல. ஏதோ தம்பிகிட்ட பேசணும்னு சொன்னாப்ல, அதாவது ஒரு செடி காலம் அவனை கண்ட்ரோல் பண்ணலையா, காலத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணான். அந்த காலம் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணிச்சு, இயற்கையை காலம் கண்ட்ரோல் பண்ணது, காலத்தை ஆதாம் கண்ட்ரோல் பண்ணான். ஒரு செடி வேப்ப மரம் வளர்றதுக்கு 3 வருஷம்னு வச்சுக்காங்களேன். அந்த வேப்ப மரத்துக்கு மட்டும் தனியாக ரெகுலேட்டர் மாதிரி 3 வருஷத்துக்கு செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்காங்களேன். 3 வருஷத்தில் வளர்றது 3 நிமிஷத்தில் வளர்ந்துடும். இந்த 3 வருஷத்தை இந்த ஒரு மரத்துக்கு அவன் செட் பண்ணிடுறானா.
இப்படி காலத்தை அவன் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான். அது வேற மாதிரி ஒரு வாழ்க்கை. நீங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க இருப்பீங்க. உங்களுக்கு முன்பாக எதுவும் மறைந்துராது. இதெல்லாம் பேசினா யோசுவா, காலேப், மோசே, கொஞ்சம் பேர் அப்படியே டீ பிரேக் எப்போ விடுவீங்க அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவனால் நம்ப முடியல. ஒரு குரூப் நம்பாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு சில குரூப் மட்டும் வேற ஆவியுடையவர்களாக அதையே பேசிட்டு இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், என் தாசனாய காலேப்பு நான் சொன்ன வார்த்தை விசுவாசித்தான். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்று பிரிக்கவில்லை. விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்காதவர்கள் என்று பிரித்தார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள்னா நீங்களாம் உள்ள வந்துருவீங்க எல்லாருமே. ஆனா அவர் அப்படி பிரிக்கவே இல்லை. விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்காதவன் பிரிச்சார். இந்த விசுவாசிக்காதவன் உள்ளே இருப்பான், விசுவாசிக்கிறவன் வெளியும் இருப்பான். அப்ப தேவன் எப்படி பிளஸ் பண்றாருன்னா, விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவன் ரெண்டா பிரிக்கிறார். அப்ப கானான் தேசத்துக்கு போவோம் என்று விசுவாசித்த எல்லாரும் கானான் தேசத்துக்கு போனார்கள். போக மாட்டோம் நம்பினவன் எல்லாம் போகல. இப்ப புறஜாதி ஒருத்தன் இயேசுநாதரை பார்த்து நம்பினா, ஆண்டவரே எனக்கு வந்து நான் வந்து பாத்திரனே இல்லை, ஆனால் நீங்க நினைச்ச என்ன ஆசீர்வதிக்க முடியும்னா, திரும்பி சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையானார். அப்ப அவன் புறஜாதின்றனால ஆசீர்வதிக்காமலாம் இல்லை, விசுவாசித்தாலே அவன் வந்து என்னவாயிட்டான், தேவனோட ஜாதியா மாறிட்டான். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த 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 தேசத்தை குறித்த விசுவாசம் உங்களுக்கு வரும் என்றால், இந்த பூமியிலே புதிய ஏற்பாட்டின் கானான் வாழ்க்கையை நீங்கள் காண முடியும், வாழ முடியும். இந்த புதிய யுகத்திலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நீ எண்ணி பார்க்க முடியாத கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவர் வியாதியை விளக்குவேன் என்று சொன்னபோது சரீரத்திலிருந்து மட்டுமல்ல, இந்த பூமியிலிருந்து நான் வியாதியை விளக்குவேன். அதுதான் கானான் வாழ்க்கை. இதை வந்து காலேப்பும் ஜோசுவாவும் சொன்னபோது ஒரு ஆமேன் கூட வாயிலிருந்து வரல மக்களுக்கு. ஏன்னா அவன் நினைக்கிறதுக்கு மேல இருக்கு. ஆனா இவர்கள் மாத்திரம் வேற ஆவியுடையவர்களா இருந்தார். கையை தட்டுங்க சார். நல்லா கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொன்னார், இந்த காய்ந்து போன இந்த அதாவது வருகிற நாட்கள்ல பெரும் காற்றிலே அத்திமரத்தின் பிஞ்சுகள் உதிர்வது போல சரீரங்களிலிருந்து வியாதிகள் உதிரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். காய்ந்து போன பூக்கள் எல்லாம் ஊதும் போது இந்த புல்லு மேல இருக்கலாம் ஊதுன்னு பறக்கும்ல, அப்படி சரீரங்களிலிருந்து வியாதிகள் பறக்க போகிறது. தேவன் ரத்தம் சிந்தின கரையத்தை இந்த உலகம் பார்க்க போகிறது. அந்த கரையத்தின் வல்லமை இந்த உலகம் பார்க்க போகிறது. இந்த ஜெனரேஷன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த கானானின் வாழ்க்கையை பார்க்க போகிறார்கள். கானானின் வாழ்க்கையை பார்க்க போகிறார்கள். இது முந்தின ஜெனரேஷன் பைபிள் சொல்லுது 7.5 லட்சம் பேர். இவங்களை பார்த்து நீங்கள் அந்த தேசத்துக்கு போவீங்கப்பா அப்படின்னு சொன்னப்ப அவங்க நம்பலை. நம்பாததுனால கர்த்தர் சொன்னார், அவன் என்ன சொன்னா, நாங்கள் வந்து அதெல்லாம் போய் சேர மாட்டோம், எங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விழுந்தாலும் நல்லது அப்படின்னா. கர்த்தர் சொன்னார், நீ பேசின மாதிரியே இந்த வனாந்தரத்தில் செத்துப்போ, ஆனால் என் பிள்ளைகள்லாம் அழிய போகுதுன்னு கத்தினில, என் பிள்ளைகள்லாம் புதுசாக கிருபை சத்தியம்னு சத்தியத்தில் அழிஞ்சுக்கிட்டு இருக்காயின்றீல, அந்த பிள்ளைகள் எல்லாம் உள்ள போறான். இந்த பதறி பயந்து கத்திக்கிட்டு இருந்த இந்த சீனியர் எல்லாம் என்ன செய்யுது, போகல. அப்ப சொன்னா, நீ கொள்ளையாவீர்கள் என்று சொன்ன பிள்ளைகள் கானானுக்குள்ள போறான், ஆனா நீ இந்த வனாந்தரத்தில் சாவ போற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ இந்த அடுத்த கட்ட வெளிப்பாட அப்டேட் பண்ணாததுனால உன் வாழ்க்கை எங்க செய்யுது, கானான்லேயே முடியுது. இந்த 40 வருஷம் உன் அக்கிரமத்தை எல்லாம் சொல்லுங்க, நீ அடுத்த கட்ட பிரசங்கத்தை பண்ணாத அந்த அக்கிரமத்தை உன் பிள்ளைகளும் சுமப்பார்கள். அதனால் தான் இத்தனை வருஷ காலம் நமக்கு முன்னாடி இருந்தவங்க கானான பேசாதனால நீங்கள் நான் இன்னைக்கு வரைக்கும் வனாந்தரத்தில் வாழ்ந்தோம். நம்முடைய மூதாதையரோட அக்கிரமத்தை சுமந்தோம். அக்கிரமத்தை சுமப்பது என்பது வனாந்தர வாழ்க்கை வாழ்வது. ஆனா கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி பெருசுலாம் ஒவ்வொன்றா காலியாகிற நேரங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அடுத்த கட்டத்தை நேர தேவன் வந்து கானானை பற்றி பேசும்படி புறப்படுங்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனுடைய மனுஷனாயிருந்து, புதிய ஏற்பாட்டின் யோசுவாவாயிருந்து, காலேபாயிருந்து கானானுக்கு புறப்படுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் முன்பாக நான் சொல்லுகிறேன். Get ready for the heaven standard life on earth. நம்முடைய முன்னோர்கள் இதுவரை கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை,
உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதை உறுதி பண்ணி இருக்கிறார். அந்த நாட்களில் அதை வாக்கு பண்ணினார். எத்தனையோ தேவ மனுஷர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார்கள். ஆனால் இவர்கள் அந்த சொன்ன ஆட்கள் என்ன செஞ்சாங்க? யாரு சொன்ன ஆட்கள்னா துருபதேசக்காரன்ட்டாங்க. இந்த பைபிள் காலேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்க மிகப்பெரிய டினாமினேஷன்லாம் யாரையெல்லாம் துருபதேசம் சொல்றானோ அவங்கள பாதி பேருக்கு மேல நல்லவனா இருப்பான். ஏன்னா இவங்களால இமேஜின் பண்ண முடியாததை பேசிட்டான்ல, அதனால துருபதேசக்காரன். இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பேசினான்ல, துருபதேசக்காரன். இவர்கள் எல்லோரும் பிதாக்களை போல கல்லறிகிறவர்களாக இருந்தார்கள். இவர்கள் மறுபடி நமக்கு எதை பிரசங்கித்தார்கள்? வனாந்திரத்தை பிரசங்கித்தார்கள். வேறு எதை பிரசங்கித்தார்கள்? வியாதியை பிரசங்கித்தார்கள். அந்த அக்கிரமத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் வரை கானான் வாழ்க்கை கிறிஸ்தவம் அனுபவிக்காததற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் அதை பிரசங்கிக்கவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை பிரசங்கிக்கவில்லை. பிராஸ்பரிட்டியவே பிரசங்கிக்கல. இதுல யங்ஸ்டர் வேற 1-2 பேர் தமிழ் எடுத்துக்கிறாங்க. பேண்ட் சட்டை போட்டு 30 வயசு தான் இருக்கும், 30-40 வயசு இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா பாடுகளை சகிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்னு. எனக்கு டிஜிஎஸ் அங்கேருந்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. தம்பி என்ன விடையா பண்ணி போப்பான்ற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற? புது மொந்தையில் பழைய கல்லை ஊற்றிக்கிட்டு இருக்கிற நீ. பேண்ட் சட்டை தான் போட்டிருக்க, ஆனால் பிரசங்கம் ஃபுல்லாக ஜிப்பா பிரசங்கமால வருது. இதுக்கு நீ அதுவே போட்டிருக்கலாம். அப்போ இவர்கள் எல்லோரும் பாடுகளையும் இவர்கள் இதற்கு முன்பாக ஏற்கனவே வனாந்திரத்தை பேசி பேசி அந்த அக்கிரமத்தை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கே இம்மார்டாலிட்டி பேசியிருந்தாங்க, அன்னைக்கே கேன்சர் ஹீலிங் பேசியிருந்தாங்கன்னா, அன்னைக்கே சரீர தெய்வீக ஆரோக்கியம் பேசியிருந்தா இன்னைக்கு நீயும் நானும் சொன்னார் பாருங்க. என் தாசனாகிய காலேப் வேற ஆவியுடையவனாக இருந்தபடினாலும் உத்தமமாய், உத்தமம் என்கிற வார்த்தைக்கு வேதாகம அர்த்தம் விசுவாசமாய், உத்தம குணமாகி விசுவாசம். உத்தமமாய் அவன் என் பின்பற்றி வந்தபடினால் அவனை நான் சேர பண்ணுவேன். அவனுடைய சந்ததியார் கையத்தட்டே, அவனுடைய சந்ததியார் என்றென்றைக்கும் அதிலே வாசம் பண்ணுவார்கள். என்றைக்கு ஒரு தலைவன் எழுந்து கானானை பேசுகிறானோ அவனோடு இருக்கிறவர்கள் கானான் வாழ்க்கை அனுபவிப்பார்கள். புறப்படுங்கள் கானானுக்கு என்று நான் சொல்லுகிறேன். ஆமே, நீங்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஆவி நமக்கு இருக்கக்கூடாது. 12 பேர் பிரசங்கம் பண்ணாங்களாம், 10 பேர் வனாந்தரம் நல்லதுன்னு பிரசங்கம் பண்ணா, 2 பேர் சொன்னா அங்க போறோம்டா. கர்த்தர் சொன்னார், இவன் வேற ஸ்பிரிட்ரா, வேற ஸ்பிரிட்ரா, வேற ஸ்பிரிட், வேற ஸ்பிரிட், வேற ஸ்பிரிட், வேற ஸ்பிரிட், வேற ஸ்பிரிட். இயேசு கிரயம் கொடுத்த பிறகு இன்னொரு வியாதி உள்ள சரீரத்தை என்னால் பார்க்க முடியாது. இயேசு கிரயம் கொடுத்த பிறகு வறுமையின் வாழ்க்கையை அனுமதிக்க முடியாது. எதற்காக கர்த்தர் சொல்றார், இந்த பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வசனத்தையும் என் சிலுவையை கொண்டு வந்து கனெக்ட் பண்றான். சிலுவையை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணு. எப்படி பிளக் பாயிண்ட் பிளக்க சொல்லி கனெக்ஷன் எடுக்கிறியோ, எந்த வசனம் உனக்கு என்ன வசனம் வேணும், நேரா சிலுவையை கொண்டு உள்ள சொருகு. அந்த வசனத்தின் ஆசிரியர் அவனுக்கு வந்துடும். கையை தட்டுங்க சார். ஆமே 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 ஆமே. பௌரா பாலா சாந்துராமானாதியாங்கா. மாபெரும் ஆசீர்வாதம் உங்களுக்காக, மாபெரும் கரையும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, it is an unimaginable lifestyle. It is an effortless lifestyle. It is an overflow of blessings. இதெல்லாம் என்னது கானானுடைய குவாலிட்டி. எதிரிகளே இல்லாத ஏரியா கானான். பீஸ், விசாலமான ஒரு தேசம், லிபர்ட்டி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். கானானை பற்றி என்னுடைய மக்களிடம் பேசு கர்த்தர் என்று சொன்னார். திரும்ப கானானை பேசு. அதை விரும்பக்கூடிய அளவிற்கு அவன் மனசுல ஆசையை ஏற்படுத்து. அது இச்சிக்கப்படத்தக்க தேசம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. You are the resurrected body of Christ. ஆமென். பவுல் சொல்லுகிறார், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறீர்கள். சொன்னா நீங்க எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருக்கீங்கப்பான்னு சொல்லல, நீங்க தாண்டா சரீரமே. நீ நானும் சேர்ந்தா இயேசுனார் அப்படியே தெரிகிறாருங்க. I am the resurrected body of Christ. If there is no any other sickness in his resurrected body, there is no need of having sickness in my body.
அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்திலே வியாதி இல்லை என்றால், இல்லை என்பது உண்மை என்றால், என் சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. ஏன்னா நான் தான் அந்த சரீரமே. இனி வருகிற நாட்களில் வியாதி என்பது இருக்காது. நான் சொல்கிறேன், இருக்காது. தைரியமா பேசுங்க. 7 எதிரிகளை குறித்து பேசு. இந்த 7 எதிரியும் அடிச்சாதான் உள்ள என்ன செய்ய முடியுது? என்ட்ராக முடியுது. கர்த்தர் சொன்னார் 7 எதிரி வெளியில கிடையாது, 7 எதிரி உள்ள இருக்கிறான்னாரு. இந்த 7 ஜாதிக்கும் 7 கேரக்டர் இருக்கான். அதை படிச்சப்ப நான் ஆஃப் ஆயிட்டேன். உனக்கு வந்து அந்த 7 ஜாதி இன்னைக்கு பெலிஸ்தீனை போய் அடிக்க முடியாது. ஆனால் பெலிஸ்தியன் யார்? கானானியன், கிர்காசியர், எபூசியர், ஏத்தியர், வந்து ஏவியர், இவன் யாருன்னு படிக்கும்போது மறந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை குறிக்கிறது. ஏத்தியர் அப்படின்னா அதுக்கு மீனிங்கே டெரர் அப்படின்னு அர்த்தமா. இப்போ நீ ஏத்தியன் என்கிற ஜாதி அழிக்கணும்னா என்னன்னு அர்த்தம்? உங்களுக்குள்ள இருக்க டெரரை காலி பண்ணணும். பயப்படவே கூடாது. என்ன பெரிய வியாதி சொன்னாலும் இயேசுவின் நாமத்தில் you have to overcome the terror. எவ்வளவு பெரிய அந்த மனநிலை, கிறிஸ்து எனக்கு என்ன முடிச்சிருக்காங்க புரிகிற மனநிலை வரும்போது இந்த டெரர் இருந்த இடம் தெரியாம மறையும் பாருங்க. கானான் சொந்தமாக மாற ஆரம்பிக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். என் அருமையானவள், இந்த நாளிலும் கூட இந்த கானானை பற்றி தொடர்ந்து படிப்போம். எதுக்கு கர்த்தர் சொல்றாருன்னா, ஒரு 12 பேரை போய் தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாடா அப்படின்னு அனுப்புனாப்புல. இன்னைக்கு அதான் சப்ஜெக்ட். இந்த 12 பேர் உள்ள போய் தேசத்தை சுற்றி பார்த்தாங்க. அது இழப்பமானதா வளப்பமானதா அல்லது கனிகள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு கனியும் எப்படி இருக்கு? ஏற்கனவே சொன்னது போல இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்களாம்? தூக்கிட்டு வந்தாங்களாம். இன்னைக்கு போட்டிருக்காங்கல்ல, இவ்வளோ பெருசாக திராட்சை கொலை நிறையா சேர்ந்து. இது பல கொலைகள் சேர்ந்தது. ஆனால் பைபிள் அப்படி சொல்ல, ஒரே ஒரு கொலை அதுவே இவ்வளோ பெருசு இருந்துச்சான். அப்போ ஒரு பணம் இவ்வளோ பெருசு இருந்திருக்கு. நம்ப முடியல. அதுக்கு பேர் தான் கானான். 7 விதமான கனிகளை பற்றி பேசணும், ஆசீர்வாதங்களை பற்றி. 7 விதமான எதிரிகளை பற்றி பேசணும். இன்றைக்கு 7 விதமான அந்த மனநிலை நம்ம விட்டு போயிருச்சுன்னா நம்ம ஈஸியாக அது வீக்கன் வந்து அது வந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நீங்கள் எல்லாம் அதுக்கு பாத்திரவான்கள். நீங்கள் எல்லாம் பாத்திரவான்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். நீங்கள் அதை எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆமென். அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நெல் அவர்கள் விட்டு பிரிந்து போயிட்டு. ஆமென் சொல்லுவோம். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் யார் என்ற மனநிலை கானான் உங்களுக்கு எவ்வளவு சொந்தம் என்பது என்ன செய்கிறது? காட்டுகிறது. ஒரு வசனத்தை சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் கானானை பற்றி பேசுவோம். ஆமாம், சம்பவம் கடைசியில் சரி கானானு யாருக்குன்னு கேட்டுறாங்க. முதலாவது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்காங்க. யோபுல ஒரு வசனம் ரொம்ப தொட்டுச்சு. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் வாசிப்போம். உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்து பாருங்க. யோபு பார்த்து ஃப்ரெண்டு சொல்றான், பாரியா உன் பிள்ளைகள், வாசி முதல்ல இருந்து, உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய், கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, பாவம் செய்து இருந்தாலும், கைய நல்ல தட்டு, பாவம் செய்து இருந்தாலும். இப்பதான் நிறைய பேர் பைபிளை திறக்கிறேன். அப்படியா? சரியா கவனிக்கலையே. எல்லாம் சொல்லுங்க, பாவம் செய்து இருந்தாலும், பாவம் செய்து இருந்திருந்தாலும். அடுத்து, அவர்களுடைய பாதகத்தை கர்த்தர் பார்த்து அதன் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும், ஏற்கனவே ஜட்ஜ்மெண்டே எழுதி இருந்தாலும், நீ செஞ்ச பாவத்துக்கு வர 23ஆம் தேதி நீ செத்து போடா என்று எழுதி இருந்தாலும், பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்திருந்தாலும். அடுத்து, நீர் அப்பா சொல்றான், உன் பிள்ளைகள் இவ்வளவு பண்ணாலும் நீ அப்பனாகி நீ அப்பாவாகி நீ தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரே ஆனால் அப்பொழுது அவர் உனக்காக அப்பா நல்லவனா இருந்தா, யோபுவை பார்த்து சொல்ல, யோபுவே நீங்க மட்டும் உத்தமும் செம்மையுமா வாழ்ந்திருந்து, பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, அதுக்கு சொல்ல வராங்க,
நீர் உத்தமும் செம்மையுமாய் வாழ்ந்திருந்து ஏற்கனவே பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே நீ அவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணி இருந்தால் அப்பொழுது கர்த்தர் உனக்காக கைத்தட்டு ஒரு தடவை உனக்காக வாசிமா விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கம் ஆசீர்வதிப்பார். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். என்ன சொல்ல வரா? அப்பா நீ உண்மை உத்தமமா இருந்தினா உன் பிள்ளைகள் பாவமே செஞ்சிருந்தாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். என்கிட்ட கேட்டாரு, நீ இப்படி இருந்தினா உன் பிள்ளைகள் பாவமே செஞ்சாலும் நீ உத்தமும் நீதியுமா இருந்தா உன் பிள்ளைகள் பாவமே செஞ்சாலும் ஆசீர்வதிப்பண்டா. நீ உத்தமமா இருக்கியான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு நான் உத்தமும் சுபையுமா நான் இருந்தேன்னு தெரியாது, ஆனா என்னை காப்பாத்துறதுக்கு எங்க அப்பா இருந்தாரு. உத்தமும் செவ்வையுமானதை செய்து எனக்காக ஏற்கனவே சிலுவையிலே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி என்னுடைய தகப்பன் எனக்காகவும் என் சந்ததிக்காகவும் ஏற்கனவே சிலுவையிலே எல்லாவற்றை செய்து முடித்ததினாலே இப்ப இருக்கிற வசனத்தை வாசிங்க. பாவமே செய்திருந்தாலும் உன்னுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுகிற தேவன் உனக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி அப்படி புரியுதா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், யோபு குறித்து என்ன சொல்றான், அப்பா கரெக்டா இருந்தா பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாராம் தேவன், அவ்வளவுதான். இப்ப நீங்க எதன் அடிப்படையில் வருகிறீர்கள்? உங்க அப்பா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்த தேவன். இப்ப சொல்லுங்க, நீங்க கானானுக்கு பாத்திரமானா இல்லையா? ஆமென். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்காரா இல்லையா? ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சோ தேவனுடைய ஆவியானவர் இந்த கானானை குறித்து பார்த்துட்டு வரைக்கும் ஒரு 12 பேர் அனுப்புறாரு. இந்த 12 பேர் போயிட்டு வந்து என்ன செய்தி சொன்னாங்க? துர்ச்செய்தியை பரவ செய்தார்கள். 33 கடைசி வசனம். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய 10 பேர் சொல்றாங்க, அங்க ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். நாங்க வந்து அப்படியே பார்த்தா எனக்கு முன்னாடி வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளி மாதிரி தான் இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஆனா 2 பேரு அந்த தேசம் நல்ல தேசம், அதுல நம்ம போக போறோம், இந்த பூமியில் அந்த வாழ்க்கை வரப்போகுது, ஒரு 50 தீர்க்க தரிசனம் சொல்றேன் எழுதிக்க, இந்த 50 நடக்க போகுது, இந்த பூமியில நீ இமேஜின் பண்ண முடியாத அளவு இந்த பூமி ஆசீர்வாதமா மாறப்போகுது, இந்த பூமியில இருக்கிற சாபத்தை கர்த்தர் நீக்கிட்டாரு, தேசம் நம்ம கைவசம் ஆயிருச்சு என்று பேசினது என்ன செய்தியா? அது துர்ச்செய்தினா இது. அப்ப கர்த்தர் சொன்னாரு, கானானை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் தான் நற்செய்தி. ஆமா, யாரையும் வறுமையும் பேசுகிறது என்ன செய்தி? துர்ச்செய்தி. அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப மெச்சூரான செய்தி. கிடையவே கிடையாது, அது துர்ச்செய்தி. ஆசீர்வாதங்களை குறித்தும் கானானை குறித்து பேச வேண்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கர்த்தர் நம் மீது அன்பாய் இருக்கிறார், அந்த தேசத்தை நமக்கு தருவார், அது நல்ல தேசம், அது இச்சிக்கப்படத்தக்க தேசம் என்று பேசினாயில. இது எல்லாம் நற்செய்தி. ஆகவே இந்த வருஷத்துல நிறைய அந்த நற்செய்தியை பற்றி, கானான் வாழ்க்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கானான் வாழ்க்கை என்பது unimaginable thing. அதான் நான் பேச விரும்புகிறேன். Inconceivable, unspeakable, unthinkable, unbelievable, beyond one's widest dream, breathtaking, mind-blowing, mind-boggling. பயங்கரமான ஒரு வாழ்க்கை, அதான் கானான். ஒரு சில இந்த கானானுக்கு போய் கொஞ்சம் சாம்பிள் எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க. இந்த சாம்பிளை தான் பேச போறேன். உங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் இந்த சாம்பிள் கொடுத்துருக்காரு, அதான் நீங்க சொல்ல வரேன். கர்த்தர் சொன்னார், இவங்க எல்லார்ட்டும் போய் சொல்லு, இவங்க கானான் வாழ்க்கை சாம்பிள் ஏற்கனவே சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லு. கர்த்தர் சொன்னாரு, நீ சாம்பிள் கொண்டு வந்தீலடா, ஆமா, அதை சாப்பிட்டீங்களடா, ஆமா, அந்த சாம்பிளில் நீ சாப்பிட்ட அந்த வாழ்க்கை தான் இனிமே சஸ்டெயின் ஆகிற வாழ்க்கையா இருக்க போகுது. இனிமே அதுதான் உன் டெய்லி லைஃபா இருக்க. கையை தட்டுங்க, ஆமென். ஸோ வனாந்திரம்ல அற்புதம் நடந்துச்சு, எகிப்திலையும் அற்புதம் நடந்துச்சு, கானான்ல ஆசீர்வாத வாழ்க்கை இருந்துச்சு. 3க்கு என்ன வித்தியாசம்? எகிப்தில் நடந்தது எதிரிகளை அழிக்கத்தக்க அற்புதம்,
வனாந்தத்தில் நடந்தது தம் பிள்ளைகளை வாழ வைக்கிறதுக்கான அற்புதம். ஆனால் கானானில் இருந்தது அந்த லேண்டே அற்புதம். அதனால அந்த அற்புதமே தேவை இல்லை. அங்க விளைஞ்ச திராட்சை பழமே அற்புதம், அங்க விளைஞ்ச பலாப்பழமே அற்புதம், அங்க எல்லாமே அற்புதம். அற்புதமே உங்கள் வாழ்க்கையாகிவிட்டால் தட் மீன்ஸ் திஸ் இஸ் சூப்பர் நேச்சுரல் லைஃப், சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல் லைஃப். ஆனால் கானான் வந்து நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல் லைஃப்.